எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா FSBO அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி எடுத்து நாம எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். என்னோட லாஸ்ட் வீடியோ FSBO அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு உங்களால ரிலேட் பண்ண முடியும். ஸோ டைரக்டா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ண முடியும். ஆனா எவ்வளவு எஃபிஷியன்டா பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்தீங்க. அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா ரெண்டு வீடியோமே ரிலேட் பண்ணிட்டு உங்க பிசினஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ லாஸ்ட் வீடியோ FSBO பத்தி பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் சேல் பை ஓனர். ஒரு ஓனர் அவரோட ப்ராப்பர்ட்டி அவரே சேல் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும் அப்படின்றது தான் நம்ம வந்து பேசியிருந்தோம். சோ இப்போ அந்த மாதிரியான டைரக்ட் ஓனர்ஸ் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டியோ இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பீப்புள் கிட்டயோ தன்னோட ப்ராப்பர்ட்டியை கொடுத்து இதை என்னால பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சோ என்னென்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைரக்ட் ஓனர்ஸே வந்துட்டு உங்ககிட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து நீங்க எனக்கு சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா உங்க பிசினஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு பிசினஸ் பர்சன் கிட்ட பார்ப்பாரு. அந்த பிசினஸ் பர்சன் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து நீங்க எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்றத டெஃபினட்டா சொல்லுவாரு. சோ நீங்க இந்த பிசினஸ்ல இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள்லாம் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா அந்த லேண்ட் ஓனரையோ இல்லைன்னா அந்த பில்டிங் ஓனரையோ மீட் பண்ணி என்கிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லினீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்ககிட்ட அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்க்கு ஒரு ஏஜென்ட் மேலேயோ இல்லை ஒரு யாத்தார் மேலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலீஃப் வர்றதுக்கு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப முக்கியம். ஒரு டைரக்ட் ஓனரா இருக்கிற யாரா இருந்தாலுமே அவங்க ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு அமெச்சர் கிட்டயோ ஒரு ஃப்ரெஷர்ஸ் கிட்டயோ கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெஷர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னும் போது மேக்ஸிமம் அவங்களுக்கு தெரிஞ்ச பர்சனா இருந்தாங்கன்னா ஒரு ஃப்ரெஷர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. இல்ல ரியல் எஸ்டேட் தெரியாத ஆட்கள் கிட்ட கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கிட்ட தான் கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுப்பாங்க. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை? உங்களுக்கே தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால மட்டும்தான் சில ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண முடியும்னா சேல் பண்ண முடியும். பிகாஸ் தே ஹேவ் தேர் ஓன் கஸ்டமர்ஸ். அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் இருக்கும். அண்ட் அவங்களால என்ன பண்ண முடியும்னா ரொம்ப ஷார்ட் டைம் கஸ்டமர்ஸை புல் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டைரக்ட் ஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஸோ எவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்? சரி, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதில் வந்து தெரிஞ்சிடும். சார் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா சில பேர் 20 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்க, 30 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்க, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ நம்ம சொல்ல போறோம் இல்லையா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஒரு செல்லர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா கண்டிப்பா ஏத்துப்பாரு. அது என்னன்னா ரியல் எஸ்டேட்ல இன்வால்வ் ஆகுற டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு டைரக்ட் செல்லர் ப்ராப்பர்ட்டியை ஈஸியா இருக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க டாக்குமெண்டேஷன் பற்றிய ஒரு பேசிக்கான விஷயம் கூட தெரியாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செல்லர் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து ஈசி எவ்வளவு தூரம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. கடைசியான சேல் டீட் எவ்வளவு பேர்ல இருக்கு, கடைசியா வந்து அவன் ஈசி போட்ட வருஷம் என்ன, லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருக்காங்களா இல்லையா, 10,000 நம்பர் என்ன, சிட்டா இருக்கான்னு பாருங்க, அடங்கல் இருக்கான்னு பாருங்க, கம்ப்ளீட் பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு பேசிக்கான விஷயம் கேட்டா கூட இன்னைக்கு இருக்கிற ரியல் எஸ்டேட் பீப்புளால சொல்ல முடியாது. நிறைய பேர் என்னன்னா சார் அது என் லீகல் டீம் பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. பேசிக்கான விஷயம் பார்க்கறதுக்கு என்ன லீகல் டீம் நீங்க பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் ஒரு செல்லர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனே அக்செப்ட் பண்ணுவாங்க. பேசிக்கான விஷயம் ஈஸி பார்க்கறதா இருக்கட்டும், பட்டா நம்பர் பார்க்கறதா இருக்கட்டும், சிட்டா நம்பர் பார்க்கறதா இருக்கட்டும், அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கறதா, லீகல் அட்வைஸ் இருக்கான்னு பார்க்கறது, லாஸ்ட் சேல் டீட் யார் பேர்ல இருக்கு அப்படின்ற விஷயம், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ டாக்குமெண்டேஷன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ நீங்க ஒரு செல்லர் அப்ரோச் பண்றீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி என்கிட்ட கொடுங்க அப்படின்னா நீங்க எனக்கு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் கிளியரா தெரியும் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா கஸ்டமர் மைண்ட்ல வந்து ஒரு பல்பேரியும் ஓகே இந்த பர்சனுக்கு டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்டதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா இவரால் என்ன பண்ண முடியும்னா இந்த ப்ராப்பர்ட்டியை குறிப்பிட்ட நேரத்தில் சேல் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ட் கண்டிப்பா செல்லருக்கு வரும்.
அடுத்ததா ஆஸ் அ பிசினஸ் பர்சனா என்ன விஷயம் இருந்தா செல்லர்ஸ் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்க தயாரா இருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டு நாலேஜ். ஃபீல்டு நாலேஜ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வருஷமா நான் ஃபீல்ட்ல இருக்கேன், 20 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கேன், அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கு, இன்னைக்கு எப்படி பிரைசிங் எல்லாம் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, ஏன் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம சேல் பண்ண முடியும், எதனால இந்த டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த ஃபீல்டு நாலேஜ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு செல்லர்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க. நார்மலா ஒரு சிலர் அப்ரோச் பண்ணி நான் ரியல் எஸ்டேட்ல 10 வருஷமா இருக்கேன், 15 வருஷமா இருக்கேன், இந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட கொடுங்க அப்படின்னா எந்த செல்லருமே கொடுக்கறதே கிடையாது. ஸோ உங்களோட ஃபீல்டு நாலேஜ் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்களோட ஃபீல்டு அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டல் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்ஸ் ரீசேல் பண்ணலாம், இல்லை நியூ சேல் பண்ணலாம், நெட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணலாம், பில்டிங்ஸ் பண்ணலாம், இல்லை லேண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க எந்த ஃபீல்டு இருக்கீங்களோ அதோட அப் டு டேட் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு அப்டேட்ல இருந்தா மட்டும்தான் செல்லர்ஸ் அவங்க ப்ராப்பர்ட்டி எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னா நீங்க லிங்க்ல தான் இருப்பீங்க. சார் நான் ஒரு புரோக்கர் போறேன், புரோக்கர் இன்னொரு புரோக்கர் சொன்னாரு, இந்த லிங்க்ல இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபீல்டு நாலேஜ் இல்லாதவங்க தான். அவங்க கான்டாக்ட்ல வச்சுதான் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டைரக்டா செல்லரையும் தெரியாது, டைரக்டா பையரும் தெரியாது. அவங்க இண்டிவிஜுவலா தான் சென்ட்ரலா இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமா சம்பாதிக்க முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ டெஃபினட்டா கிடையாதுன்னு. ஸோ யார் பேர் டேரக்ட் பையர் இருக்காங்களோ இல்லை யார் பேர் டேரக்ட் செல்லர் இருக்காங்களோ அவங்க தான் இந்த மார்க்கெட்டை ரூல் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா வெடிக்க பார்க்கறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி ஒரு செல்லர் தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நாலேஜ், கரண்ட் அப்டேட்டை பற்றி தான் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னா அப் டு டேட்டில் இருங்க. நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதில் நீங்கள் அப் டு டேட் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக செல்லர்ஸ் அவங்களோட ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட கொடுத்து சேல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம், ஒரு செல்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட எதிர்பார்த்துட்டு என்னன்னா உங்களோட நெகோசியேஷன் ஸ்கில் அவங்க ரொம்பவே முக்கியமா பார்க்கறாங்க. எதனால நெகோசியேஷன் ஸ்கில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். டிரான்சாக்ஷன் பெருசா இருக்கும் போது அவங்க எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட்டா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஆஸ் அ செல்லரா அவங்களோட மைண்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க ஒரு செல்லரா அதை யோசிப்பீங்க இல்லையா, உங்க சார்பா பேச போறவர் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த நெகோசியேஷன் ஸ்ட்ராங்கா இருக்காரு அதை பொறுத்து தான் உங்களோட டீல் என்ன ஆகும்னா சூப்பர் டூப்பரா க்ளோஸ் ஆகும். இல்ல நீங்க வீக்கான நெகோசியேட்டர் வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பா அதை சுமூகமா முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய இந்த கவர்மெண்ட் செக்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நெகோசியேட்டர் இருப்பாரு. அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த கடத்தல்காரன் கூட பேசுவாங்க. அந்த நெகோசியேட்டர் ஸ்ட்ராங் ஆகனா அவங்க என்ன நடக்கும்னா பெரிய ப்ராப்ளமே இருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நிறைய படங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு செல்லருக்கு நீங்க அவரோட பிஹாஃப் நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னா யூ ஷுட் பி அ நெகோசியேட்டர், அதாவது பெஸ்ட் நெகோசியேட்டரா இருக்கணும்னு எல்லா செல்லருமே ஆசைப்படுவாங்க. அந்த நெகோசியேஷன் ஸ்கில்ல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க இல்லையா, அப்பவே அந்த செல்லருக்கு தெரியப்படுத்தணும். ஒரு சூப்பர் நெகோசியேட்டர், என்னால நான் நினைச்சதை என்ன பண்ண முடியும்னா சாதிச்சுட்டு வர முடியும், நீங்க உங்க ப்ராப்பர்ட்டியை கொடுங்க, நான் அதை சேவ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற விஷயத்த நீங்க அந்த கான்வர்சேஷன் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த செல்லர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நெகோசியேஷனை பத்தி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், சாத்தியம் நீங்க பார்த்துருங்க. ஒரு சூப்பர் டூப்பர் ஐடியா உங்களுக்கு ஒரு கிடைக்கும். அதனால என்ன பண்ணலாம், நீங்க செல்லர் அப்ரோச் பண்ணும்போது நெகோசியேஷன் அப்படின்ற விஷயத்த ஒரு மிகப்பெரிய யூஎஸ்பியை நீங்க பயன்படுத்தி அந்த ப்ராஜெக்டை எடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செல்லர் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு அதை பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் போது நான் பிசினஸ் மேன் கிடையாது, நான் என்னோட தேவைக்காக நான் விற்கிறேன் போது அதுல பிரைசிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கண்டிப்பா ஆஸ் அ செல்லரா பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ செல்லர் அவங்களுக்கு சர்ச் பண்ணுங்க எவ்வளவு போகுது இல்லை எவ்வளவு தேவைப்படுது அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்க அந்த பிரைசிங் விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஊடுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பையர்ஸ் நிறைய செல்லர்ஸ் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் இருப்பாங்க. அந்த நான் பாத்தீங்கன்னா 1 crore தான் போவோம், ஆனா அவங்களுக்கு தேவை 2 கோடி ஏற்பட பட்சத்துல சார் 2 கோடி நான் கொடுத்துறேன் அப்படின்னுவாங்க. அப்போ ஆஸ் அ சேல்ஸ் பர்சனா ஆஸ் அ பிசினஸ் நீங்க அங்க போயிட்டு நெகோசியேட் பண்றீங்கன்னா நீங்க செல்லர் கிட்ட தெளிவா சொல்லணும், இல்லங்க இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல 2 கோடி தான் பாசிபிளே கிடையாது, 1 கோடி பண்றதே பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஒரு ஸ்கேல் தான், பட் 80 lakhs இந்த மார்க்கெட்டுக்கு கரெக்டான பிரைஸ் அப்படின்ற அந்த பிரைசிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். ஆனா செல்லர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆல்ரெடி விசாரிச்சு 1 கோடி வைக்க தான் போவோம் அப்படின்னு தெரியும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏஜென்ட் பேரை கொடுக்கும் போது ரேட் அதிகமா சொல்லுவாங்க. ஸோ அப்ப ரேட் அதிகமா சொல்லும் போது கொடுத்த வரைக்கும் லாபம் நம்ம எடுத்துட்டு போயிட்டு ப்ராப்பர்ட்டி வித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு போனீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நம்ம ஃபெயிலியர் தான் கிடைக்கும். இது செல்லர்ஸ்க்கும் தெரியும். அப்போ ஒரு ரூபா ஒரு ப்ராஜெக்ட் ஆகி 2 கோடி விற்கிறன்றாரு, இவரால் முடியுமா முடியாதான்ற டவுட் என்ன வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக செல்லருக்கு வந்துடும். ஸோ தட் நீங்கள் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ரொம்பவே தெளிவாக இருக்கணும். ஏன்னா உழைச்ச வரைக்கும் எந்த செல்லரும் விற்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப விலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரேட் ஏற்றி விடுறதுக்கும் விரும்ப மாட்டாங்க. ஸோ ஆஸ் த பிஸ்னஸ் பர்சனாக நீங்கள் டேரக்ட் ஓனர் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எதனால் இந்த ப்ரைஸ் இந்த இடத்துக்கு போகும், எதனால் இந்த ப்ரைஸ் இந்த பில்டிங்கு போகும் அப்படின்றத அந்த செல்லர்கிட்ட உங்களால் தெளிவாக கன்வே பண்ண முடியுதுன்னா டெஃபினட்டாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக மட்டும்தான் கொடுப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவாக கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக செல்லர்ஸ் உங்கள் மாதிரியான பிஸ்னஸ் பீப்புள் தானே தேடிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஏன்னா எல்லா செல்லராலுமே டேரக்டாக மார்க்கெட்டில் இறங்கி சேல் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த எஃபிஷியன்சி இருக்கிற ஒரு ஏஜென்சி தான், இந்த எஃபிஷியன்சி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பர்சன் தான் எல்லா செல்லருமே தேடுறாங்க. ஸோ நான் மறுபடியும் ரீகால் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷன் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம். மூணாவது ஃபீல்டு நாலேஜ். நாலாவது விஷயம் நெகோசியேஷன் பண்ண முடியுமா. அஞ்சாவது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கரெக்டான ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ண தர முடியுமா. இந்த 5 விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னா செல்லர்ஸ் ஆர் சர்ச்சிங் ஃபார் யூ. நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக நீங்கள் செல்லர்ஸ் அப்ரோச் பண்ணலாம். எனக்கு இந்த குவாலிட்டியில் இருக்கு, உங்கள் ப்ராப்பர்ட்டி கொடுங்க, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ப்ராஃபிட்ல நான் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். அந்த FSBO ஃபாஸ்ட் சேல் பை ஓனர் அப்படின்ற போர்டை தூக்கிட்டு உங்களோட கம்பெனி மார்க்கெட்டட் பை இல்லைன்னா ப்ரொமோட்டட் பை உங்கள் கம்பெனி பேரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், சூப்பராக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தப்போன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம வீடியோ உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட் சேல்ஸ் ஆர் ஆண்டர்பிரினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.